இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இயேசுவின் பிறப்பு முன்னறிவிப்பு பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 26 - 38 வரை உள்ள இறைவார்த்தைகள் தரப்பட்டிருக்கின்றன. அன்பானவர்களே, ஒரே ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். தந்தை கடவுள் வானதூதரின் வழியாக அன்னை மரியாளுக்கு சொன்ன முதல் வார்த்தை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கின்ற வார்த்தை. ஜபமாலையின் வல்லமையை குறித்து போதித்து வந்த புனித மான்ஃபோர்ட் அவர்கள் இந்த வார்த்தையை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். பல நூறு ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை, மீட்பர் பிறப்பார் என்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, உச்சரிக்கின்ற பொழுது அலகையினுடைய தலையில சுத்தியலை வைத்து அடிப்பதை போல இருக்குமாம். காரணம், இந்த உலகத்திலே மீட்பர் பிறக்க போகின்றார் என்கின்ற நற்செய்தியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய முதல் வார்த்தை இந்த வார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க. அன்பானவர்களே, அன்னை மரியாளின் மகத்துவத்தை பாருங்கள். மீட்பு திட்டத்தின் முதல் கருவியாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைய விழா நமக்கு உணர்த்துகிறது. அன்னையின் வழியாக இயேசுவின் அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். த்ரூ மேரி டு ஜீசஸ் என்று சொல்லுவார்கள். அன்னை இல்லாத பிள்ளைகள் அனாதைகள் தான். உலகத்தில் இருக்கிற அன்னைமார்கள் நம்மை மறந்துவிட்டாலும் கூட நமக்கென ஒரு அன்னையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நம் தாய் அன்னை மரியாள். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் மீட்பு பெற ஆண்டவரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு பெண்மணிதான் நம் தாய் அன்னை மரியாள் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம். அன்பானவர்களே, அன்னையை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தன்னுடைய மகன் இறை மனிதனாக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்பதுதான். அவர் கடவுளாக இருந்தாலும் ஒரு சொல்லினால் இந்த உலகத்தை மீட்டெடுத்திருக்க முடியும். ஆனால் முதல் ஆதாம் பாவம் செய்தான். தொடக்க நூல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கினார். தன்னுடைய உயிர் மூச்சை ஊத அவன் உயிர் பெற்றவனானான். அந்த முதல் ஆதாம் மனிதனாக இருந்தவன், இறை இயல்பை உள்ளடக்கி இருந்தவன். பாவம் செய்ததினால் இப்பொழுது தந்தை கடவுள் அதே மனித சுவாபம் கொண்ட ஒருவரை இந்த உலகத்திலே தோன்றச் செய்ய வேண்டும். எனவே தன் மகனையே இந்த உலகத்திற்கு இறை மனிதனாக அனுப்புகின்றார். மனித உடல் எடுத்து பிறக்கச் செய்கிறார். அதற்கு மிகப்பெரிய கருவியாக, மீட்பின் கருவியாக அன்னை மரியாள் இசைவு கொடுத்ததினால் அவரின் திட்டம் மரியாளின் வழியாய் நிறைவேறினது. எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்கள். அன்பானவர்களே, நாம் வாசிக்கிறோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் வழியாக நாம் தூயவராக்கப்பட்டோம். மனித இயல்பு கொண்ட நம்மை மீட்டெடுக்க இறைவனே மனிதனாக சாதாரண மனுஷியாக இருந்த அன்னை மரியாள் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார் என்கின்ற உண்மையை இந்த நாளிலே நாம் உணர்ந்து அன்னையை நாம் கனப்படுத்துவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் கூட கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் வாசிப்பதைப் போல இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் வரை நான் பேறுகால வேதனை உறுகிறேன் என்கின்ற பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு இணங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரின் வழியாகவும் உம்மை நாங்கள் இந்த உலகத்தில் பிரசன்னப்படுத்த செய்தருளும். அன்னை மரியாளின் மகத்துவத்தை உணரவும், அந்த அன்னைக்குரிய வணக்கத்தை நாங்கள் செலுத்தவும், அன்னையின் வழியாய் ஆசீரை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமேன்.